பல்லாவரம், கீழ்கட்டில், அதே போல் வேளச்சேரி, உள்ளகரம், புழுதிவாக்கம், மடிப்பாக்கம், கோயிலம்பாக்கம், நன்மங்கலம் ஆகிய பகுதிகளில் வசிக்கிற 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு தினமும் தண்ணீர் தர வேண்டும் என்ற நல்லநோக்கில் அந்த திட்டத்தை நம்முடைய முதல்வர்கள் தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வச்சது மட்டும் இல்லை, இந்த ரோட்லேயே அந்த திட்டத்திற்கு வெளியே ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வெட்டு போட்டு அதையும் திறந்தாங்க. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக அந்த கம்பீரமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த கல்வெட்டு சிதலம், அதை ஒரு துணியை போட்டு மூடி உள்ள இருக்கிற தலைவருடைய பேர்லாம் நீக்கிட்டாங்க. இதை அறிந்த நாங்கள்லாம் அங்கே போய் நம்முடைய தோழர்கள்லாம் எந்த நோக்கத்திற்காக நீக்கினீங்க எங்கள் கல்வெட்டை, தலைவர் பெயர் போட்டது எதுக்கு எடுத்தீங்க கேட்டதுக்கு அது சிதலம் அடைஞ்சிச்சு, அதை நாங்கள் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக அப்பேற்பட்ட கம்பீரமாக அமைக்கப்பட்ட அந்த கல்வெட்டை இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக சீரமைத்து தரவில்லை என்று சொன்னால் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறும் என்பதை எச்சரிக்கையாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு இங்க மட்டும் இல்லை, ஆலந்தூர்ல என் தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதல்வராக இருந்த நம்ம உதயா வச்சு தரந்த ஒரு மண்டபத்தை அதில் கூட கல்வெட்டே வைக்கிறேன்னு சொல்லி வைக்கவே இல்லை. தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய தலைவர் அவர்கள் மிகப்பெரிய திட்டங்கள்லாம் எதெல்லாம் திறந்து வச்சாங்களோ அந்த கல்வெட்டெல்லாம் நீக்குகிற ஒரு நிலையில இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது முதல் கட்டமாக இன்னைக்கு அந்த நெமிலி அந்த பணி நடைபெற்று இருக்கிறது. இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. ஆட்சியாளர்கள் 50 வருஷம் 50 நாள் ஆச்சு ஆட்சி பொறுப்புக்கு வந்து, இன்னும் அவங்க திட்டங்கள்லாம் எதுவும் கூட செயல்படுத்தல. நாம் எந்தெந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்கிறோமோ அதை தான் இப்போ அவங்க செயல்படுத்துறாங்களே தவிர புது திட்டத்தை அவங்க செயல்படுத்தல. அதனால முதலமைச்சர் அவர்கள் புது திட்டத்தில் கவனத்தை செலுத்தி செய்யணும். இது போன்ற திட்டங்களில் நீங்கள்லாம் ஈடுபடக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ டிஎன்பிசியில் 401 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அது நம்ம போட்ட திட்டம், நம்ம உருவாக்கின திட்டம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் தான் அவங்க கொடுத்தாங்க. பத்திரப்பதிவு துறையில் 3.0 நம்ம எடுத்துன்னு வந்தோம், அது அவங்க எடுத்துன்னு வந்த மாதிரி போடுறாங்க. இது மாதிரி நம்ம எடுத்து வந்த திட்டத்தை நாங்கள் எடுத்துன்னு வந்தோம்னு சொல்லி அவங்கள பெருமைப்படுத்திக்கிறாங்களே தவிர புது திட்டங்கள் எதுவும் எடுக்காம இது போன்ற சில்லி திட்டங்களில் இன்றைக்கு இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்க நம்முடைய தலைவர் தளபதியை பொறுத்தவரையிலும் அற்புதமான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார். 5 வருஷத்துல ஒரு 50 ஆண்டுகள் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் 5 ஆண்டுகளில் செய்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்ற தகுதியை உருவாக்கிய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் அவர்கள். நீங்க அவர் பேர் கல்வெட்டு எடுத்துட்டா அவர் பேர் மறைஞ்சரன் நினைக்கிறாங்க. கல்வெட்டாக மனதில் ஒவ்வொரு மக்களின் மனதிலும் கல்வெட்டாக பதிந்திருக்கிற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இரவு பகல் பாராமல் அந்த பணிகளை ஆற்றி வருகிறார். அவருக்கு வேண்டிய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் முதலே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்கிற போது அதற்கு உறுதுணையாக கழகத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அதனுடைய மகிழ்ச்சியும் பாராட்டுதலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இப்படிப்பட்ட பூங்காக்கள் அமைவது மக்கள் ஓய்வு பெறுகிற போது ஓய்வெடுத்துக் கொள்வது மட்டுமல்ல, முதியவர்கள் ஒருவருக்கொருவர் உரையாடுகின்ற நிகழ்ச்சியும், அதே நேரத்தில் உடலை பேணி காப்பதற்கு சரியான இங்கே அவர்களுக்காக பாதைகளை அமைத்து உடல்நலம் குன்றாமல் இருப்பதற்கு நடைபாதைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு அனைத்தும் இங்கே குழந்தைகள் அதிலே கண்டுகளிக்கின்ற அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. கவுண்டர்னி பார்த்து வியக்கத்தக்க அளவிற்கு இங்கே அதுவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை காணுகிற போது சென்னை மாநகரம் என்பது எல்லோரும் சொன்னார்கள் ஒரு காலகட்டத்தில், சென்னை என்பது நம்முடைய தலைநகரம் மட்டுமல்ல, ஒரு சிறப்புமிக்க நகரமாக, பொலிவான நகரமாக,
சென்னையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதல்வருடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நெய்வேலி கடலில் சுத்திகரிப்பு நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெயரை கல்வெட்டை மீண்டும் வைக்கலன்னா திமுக போராட்டத்தை முன்னெடுக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு தினம் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் சொல்லியிருக்காரு சார். ஒவ்வொருடைய கருத்துக்கள் வேறு. ஒரு அரசு வருகின்ற போது அந்த அரசு செய்கின்ற திட்டங்களை நிறைவேற்றி இறுதியில் எந்த பணிகளை முடிக்கிறார்களோ அந்த பணிகள் முடிக்கின்ற போது அதற்கு பொறுப்பேற்றிருக்கிற அதை துவங்கி வைக்கிற முதலமைச்சர் தான் அதில் இடம்பெறுவார்களே தவிர இதுவரையிலும் இருக்கின்ற நிலைப்பாடுகள். ஆகவே அந்த நிலைப்பாடுகளை மாற்றி உருவாக வேண்டும் என்று அவள் விரும்புவது என்பது இதுவரையிலும் இல்லாத ஒன்று. இதுவரையிலும் நாங்கள் முடிக்காத 95% முடித்த பணிகளை 5% முடித்துவிட்டு கல்வெட்டிலே போட்டவர்கள் அவர்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த கருத்துக்களை சொல்வது வேடிக்கையாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. தாவேகா எம்எல்ஏ பேர விவகாரத்தில் செந்தில் பாலாஜும் சகோதரரும் தலைமறைவாக இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக எங்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசுவது, குதிரை பேரம் நடத்துவது என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு ஆட்சி அமைந்ததற்கு பிறகு இந்த ஆட்சிக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்ல வேண்டியவர்கள், நல்ல கருத்துக்களை சொல்லி நாட்டு மக்களை எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்து கொண்டு பேச வேண்டியவர்கள் இந்த பணிகளை ஆற்றியிருப்பது என்பது ஒரு வெட்கக்கேடான விஷயம். இதை செய்திருப்பவர்களுக்கு உரிய தண்டனை காவல்துறையின் மூலமாக கிடைக்கும். நாகர்கோவில் சட்டமன்ற